மக்களே அனைவருக்கும் மாலை வணக்கம். ஸோ எல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஸோ நான் பேச தெளிவாக கேட்கும் நம்புறேன். எக்கோ அடிக்கிற அளவுக்கு கேட்குது. ஸோ டெய்லி நம்ம லைவ் போயிட்டு இருக்கோம். ஸோ டெய்லி நம்ம கிளாஸஸ் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இன்னைக்கும் அவங்களுக்கான தொடர்ச்சியான கிளாஸ் வந்துடும். ஸோ நேற்று ஞாயிற்றுக்கிழமை லைவ் இல்லை. ஸோ இன்னைக்கு உங்களுக்கு லைவ் கிளாஸ் இருக்கும். ஸோ கிளாஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க, மிஸ் பண்ணிடாதீங்க. ஸோ அதை தவிர உங்களுக்கு வேறு ஏதாவது இஷ்யூஸோ குவெரிஸோ இருந்துச்சுன்னா இதான் என்னோட இன்ஸ்டா ஐடி மேலே ஜாக்கன் சாரோடது. ஸோ நான் இன்னைக்கு ஆல்ரெடி மத்தியானமே ஒரு வீடியோவில் போட்டிருந்தோம். என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நம்ம பொங்கல் ஆஃபர் வந்து இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருந்தோம்னு சொல்லியிருந்தோம். அதாவது ராயல் பாஸ் வந்து நீங்கள் ஸோ ராயல் பாஸ் வந்து நீங்கள் ஒரு 1 இயருக்கு பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா 1,999க்கு நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணணும். சரியா? ஸோ நாளையிலேருந்து ஸோ இன்னைக்கு இந்த ப்ரைஸில் இன்னைக்கு போய் பார்த்தீங்கன்னா இந்த ப்ரைஸ் தான் இருக்கும். ஸோ இந்த ப்ரைஸில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ண வேணாம்னு நினச்சிங்கன்னா ஸோ நீங்கள் போய் அதில் பே பண்ணுறதுக்கு முன்னாடி கூப்பன் கோட்னு கேட்கும். அந்த கூப்பன் கோடில் CWJ40 அப்படின்னு கூப்பன் கோட் அதில் 40% ஆஃபர் போக வெறும் 1199க்கே நீங்கள் ராயல் பாஸை பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ வீடியோ கோர்ஸு, பிடிஎஃப் கோர்ஸு, மாக் டெஸ்ட் சீரிஸு எல்லா கண்டென்ட்டுமே உங்களுக்கு இந்த ராயல் பாஸில் வந்துடும். ஸோ வேணுன்றவங்க பர்ச்சேஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கான லிங்க்கு கீழே வச்சுருக்கேன். ஸோ இன்னையோட ஆஃபர் முடியுதியா? ஸோ ஆஃபர் க்ளோஸ் ஆனதுக்கு அப்புறமேட்டு க்ளோஸ் ஆகிடுச்சேன்னு வருத்தப்படாதீங்க. ரைட்டா? ரைட். ஸோ போலாமே. ஸோ இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஜனவரி 19-20க்கான கரண்ட் அஃபேர்ஸ் என்னென்ன இருந்துச்சு அப்படின்றதா பார்க்க போகிறோம். ஸோ டக்குன்னு பார்த்துடலாம். ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஓகேவா? எஸ். ஃபர்ஸ்ட் ஸோ இன்றைக்கி வந்து முக்கியமாக நல்லா ஒன்றும் இல்லைப்பா. ஸோ நாளிலேருந்து ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறேன். நாளைக்கு தான் இந்த திரிபுரா மேகாலயாக்கான டே வரும்னு நினைக்கிறேன். எஸ். ஸோ அப்பாயின்மெண்ட் ஃபர்ஸ்ட் என்னது அப்படின்றத பார்த்துடலாம். ஸோ எஸ், ஞானேந்தர் பிரதாப் சிங் அப்பாயின்ட் அஸ் CRPF டைரக்டர் ஜெனரல், அதாவது CRPF-ஓட டைரக்டர் ஜெனரலாக சரியா அனிஷ் தயால் சிங்கை ரீப்ளேஸ் பண்ணி நம்ம ஞானேந்திர பிரதாப் சிங் வந்து அப்பாயிண்ட் பண்ணப்பட்டிருக்கிறார். சரியா? ஞானேந்திர பிரதாப் சிங் நம்ம CRPF-ஓட DG-ஆக டைரக்டர் ஜெனரலாக அப்பாயிண்ட் பண்ணப்பட்டிருக்கிறார். ஸோ இவர் இதற்கு முன்னாடி எங்கே இருந்தார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, எஸ், ஸோ அஸ்ஸாமோட DGP-யாக இருந்தவர். சரியா? இவர் வந்து அஸ்ஸாமோட DGP-யாக இருந்தார். இப்போ அதுல இருந்து நம்ம CRPF-ஓட டைரக்டர் ஜெனரலாக பொறுப்பெடுத்திருக்கிறார். சரியா? டைரக்டர் ஜெனரல் ஆஃப் போலீஸ் ஆஃப் அஸ்ஸாமா இருந்தவர் தான் இப்போ டைரக்டர் ஜெனரல் ஆஃப் CRPF-ஆ மாறி இருக்காரு. ஞானேந்திர பிரதாப் சிங். சரியா? ஞானேந்திர பிரதாப் சிங். ஸோ CRPF-ஓட DG-ஆர் ஞானேந்திர பிரதாப் சிங். ஹெட் குவார்டர்ஸ் நியூ டெல்லி, ஃபவுண்டர் 1939. ரைட்டா? ரைட்டு. ஸோ இதே மாதிரி நம்ம வினித் ஜோஷி இருக்கார்ல, அவர் வந்து ஹையர் எஜுகேஷனோட செக்ரட்டரி ஜெனரலாக பொறுப்பெடுத்திருக்கிறார். சரியா? நம்ம வினித் ஜோஷி வந்து ஹையர் எஜுகேஷன் மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷனோட ஹையர் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் செக்ரட்டரியாக வினித் ஜோஷி பொறுப்பெடுத்திருக்கிறார். ரைட்? அதான் உங்களுக்கான ரீசன்ட் நியூஸ். ஸோ இதற்கு என்ன க்ளூ அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ CRPF-னா என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பார்டர். CRPF-னா வந்து செக்யூரிட்டி ஃபோர்ஸ்ன்றது எல்லாருக்கும் தெரியும்ல. சரியா? எஸ். ஸோ எப்படி சொல்றது, செக்யூரிட்டி ஃபோர்ஸில் இருக்கவங்க, ஸோ இந்த பார்டர், இந்த சேஃப்டி, ஸோ இந்த ஆர்மடு ஃபோர்ஸஸில் இருக்கவங்க தானே. ஸோ அவங்க எல்லாருக்கும் இருக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஞானம். சரியா? ஞானேந்தர் பிரதாப் சிங். ஸோ ஞானம்னா கொஞ்சம் நல்ல அறிவாக இருக்கணும். சரியா? ஸோ இந்த மாதிரி CRPF-ல இருக்கவங்களாம் வந்து ஞானமாக இருக்கணும் அப்படின்றத உங்களுக்கான க்ளூ. ரைட்? நெக்ஸ்ட், MOU. ஸோ FIU அண்ட் NHB சைன்ஸ் MOU ஃபார் என்ஹான்ஸ்டு கோஆர்டினேஷன். அதாவது வந்து நம்ம ஃபினான்சியல் இன்டெலிஜென்ஸ் யூனிட் இந்தியாவும் நம்ம நேஷனல் ஹவுசிங் பேங்க்கும் 2 பேரும் வந்து ஒரு MOU-க்குள்ள வந்திருக்காங்க. ஸோ எதற்காக அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ இந்த மணி லாண்டரிங் ஆக்ட் அண்ட் ரூல்ஸை வந்து இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ரென்தன் பண்ணணும். ஸோ அதோட தேவைகளை வந்து இன்னும் அதிகப்படுத்தணும். ஸோ இந்த ஆன்டி மணி லாண்டரிங் அண்ட் காம்பட் ஆஃப் ஃபினான்சிங் டெரரிசம், ஸோ இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் வந்து தவிர்க்கணும். ஸோ இதுக்கான வேலைகள்லாம் வந்து இன்னும் இம்ப்ரூவ் பண்ணணும். ஸோ இதுக்கான ரெகுலேஷன்ஸ்லாம் நிறைய கொண்டு வரணும். ஸோ இந்த ஹவுசிங் ஃபினான்ஸ் கம்பெனிஸ் மூலமாக இந்த மாதிரி விஷயங்கள் நடக்குது, அதெல்லாம் செக் பண்ணுறதுக்காக தான் நம்ம ஃபினான்ஷியல் இன்டெலிஜென்ஸ் யூனிட் வந்து நேஷனல் ஹவுசிங் பேங்க் கூட ஒரு MOU போட்டிருக்காங்க. புரியுதா? ஸோ இந்த ஹவுசிங் ஃபினான்ஸ் கம்பெனி செக்டார் சைடில் இந்த மாதிரி ஆன்டி மணி லாண்டரிங் விஷயமோ இல்லை இந்த மாதிரி CFT விஷயங்களோ நடந்துச்சு. CFTனா காம்பட்டிங் ஆஃப் ஃபினான்சிங் காம்பட் ஆஃப் ஃபினான்சிங் டெரரிசமுக்கு ஃபினான்ஸ் பண்ணுறதை காம்பட் பண்ணுறதுன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம், இந்த மாதிரி ரிஸ்க்லாம் வந்து அக்சஸ் பண்ணி அதெல்லாம் வந்து தடுக்கணும் அப்படின்றதுக்காக தான் நம்ம FIU-வும் NHB-யும் ஒரு MOU சைன் பண்ணியிருக்காங்க. சரியா? ஃபினான்ஷியல் இன்டெலிஜென்ஸ் யூனிட்டோட ஹெட் குவார்டர்ஸ் நியூ டெல்லி, ஃபவுண்டர் 2004 டைரக்டர் விவேக் அகர்வால். ஸோ நம்ம NHB-யோட ஹெட் குவார்டர்ஸ் நியூ டெல்லி, ஃபவுண்டர் 1988, MD வந்து சஞ்சய் சுக்லா. சரியா? எஸ். ஸோ இதே மாதிரி நம்ம பெல் வந்து ONGC-யோட ஒரு MOU போட்டிருந்தாங்க. எதற்காக? நியூ அண்ட் ரினியூவபிள் எனர்ஜி பிஸ்னஸை வந்து டெவலப் பண்ணுறதுக்காக ONGC வந்து நம்ம பாரத் ஹெவி எலக்ட்ரிக்கல் லிமிடெடோட ஒரு வந்து MOU போட்டிருந்தாங்க. ரைட்டு. ஸோ இதான் உங்களுக்கான ரீசன்ட் நியூஸ். நெக்ஸ்ட், சமிட். ஸோ யூனியன் மினிஸ்டர் ஆஃப் FAHD இனாகிரேட்ஸ் என்டர்பிரினர்ஷிப் டெவலப்மெண்ட் கான்க்ளேவ். அதாவது வந்து ஒரு மீட்டிங், ஒரு கான்க்ளேவ், ஒரு ஈவெண்ட் வந்து நடந்திருக்குப்பா. ஸோ என்ன அப்படின்னா ஆண்டர்பிரினர்ஷிப் டெவலப்மெண்ட் கான்க்ளேவ் அப்படின்னு சொல்லி புனே, மகாராஷ்டிரா நடந்திருக்கு. சரியா? ஸோ இதோட தீம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எம்பவரிங் ஆண்டர்பிரினர்ஸ் டிரான்ஸ்ஃபார்மிங் லிவ்ஸ்டாக் எக்கனாமிக்ஸ் அப்படின்றது தான் இதோட தீம். ஸோ இது யார் நடத்தி வச்சிருக்கா அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃபிஷரி அனிமல் ஹஸ்பண்டரி அண்ட் டைரிங் மினிஸ்டரான ராஜீவ் ரஞ்சன் சிங் தான் வந்து நடத்தி வைத்திருக்கிறார். சரியா? ஸோ இந்த கான்க்ளேவ், இந்த மீட்டிங்கோட முக்கியமான
எப்படி சொல்றது, ஒரு தும்மல் வருது, வெளியே வர மாட்டேங்குது, வேற ஒன்றும் இல்லை. எஸ். ஸோ இந்த மீட்டிங்கோட இந்த கான்க்ளேவோட முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு இம்பார்ட்டன்ஸ் என்ன, இது எதை முன்னெடுத்து எய்ம் பண்ணி நடத்தப்பட்டிருக்கு அப்படின்னா, ஸோ இது வந்து நம்ம இந்த மாதிரி எப்படி சொல்றது, ஸோ இந்த லிவ் ஸ்டாக் செக்டாரில் இருக்கவங்களாம் வந்து இந்த மாதிரி சேலஞ்சஸ்லாம் ஃபேஸ் பண்ணுறாங்க. அவங்களுக்கு என்ன மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிலாம் கிரியேட் பண்ணி கொடுக்கணும். ஸோ அதில் சம்மந்தப்பட்டு ரிலேட்டாக இருக்க ஆண்டர்பிரனர்ஸ்லாம் வந்து இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து இம்ப்ரூவ் பண்ணிக்கணும் அப்படின்றக்கான டிஸ்கஷன் பண்ணுற ஒரு பிளாட்ஃபார்மாக இந்த ஆண்டர்பிரினர்ஷிப் டெவலப்மெண்ட் கான்க்ளேவ் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரைட்டா? ரைட்டு. ஸோ இதோட சேர்த்து வந்து இந்த ஈவெண்ட் வந்து கவர்மெண்டோட இனிஷியேட்டிவ்ஸ்லாம் வந்து ஷோகேஸ் பண்ணும். ஸோ அதாவது என்னென்ன மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணுது, என்ன மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம பண்ணியிருக்கோம், ஸோ இன்னும் உங்களுக்கு என்னென்ன சப்போர்ட்லாம் இருக்குது, இந்த லிவ் ஸ்டாக் செக்டாரில் மிஷன் மூலமாக என்னென்ன சப்போர்ட்லாம் நம்ம கொடுக்குறோம் அப்படின்ற விஷயத்தெல்லாம் வந்து இந்த கான்க்ளேவ் வந்து டிஸ்கஸ் பண்ணுறாங்க, தெரிவிக்கிறாங்க, ஷோகேஸ் பண்ணுறாங்க. ரைட்டு. ஸோ ஃபிஷரி அனிமல் ஹஸ்பண்டரி டைரிங் மினிஸ்டர் ராஜீவ் ரஞ்சன் சிங் அவரோட கான்ஸ்டிடன்சி முங்கேர் பீகார். சரியா? முங்கேர் பீகார் இருக்கு மேடம். எஸ், கிளியர். ஸோ இதே மாதிரி நம்ம ஐசிஏ இருக்காங்களே, அவங்க வந்து வேர்ல்டு ஃபோரம் ஆஃப் அக்கௌண்டன்ட்ஸ் மீட்டிங் வந்து நியூ டெல்லியில் நடத்த போறாங்க. சரி, இந்த மாச கடைசியில் வந்து ஸ்டார்ட் ஆக போகிறது. ஐசிஏ நடத்துற மீட்டிங் வேர்ல்டு ஃபோரம் ஆஃப் அக்கௌண்டன்ட்ஸ் வந்து நடக்க போகுது நியூ டெல்லியில். ரைட்டு. கமிஷன் என்ன கமிஷன்? ரீகன்ஸ்டியூஷன் ஆஃப் அட்டாமிக் எனர்ஜி கமிஷன். அதாவது வந்து அட்டாமிக் எனர்ஜி கமிஷன் வந்து திருப்பி ரீகன்ஸ்டியூட் போன வருஷம் போட்டிருந்தாங்க, திருப்பி இந்த கமிஷன் வந்து இப்போ ரீகன்ஸ்டியூட் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்பயும் அந்த கமிட்டியோட சேர்மனாக நம்ம அஜித் குமார் மொஹந்தி தான் வந்து அப்பாயிண்ட் பண்ணப்பட்டிருக்கிறார். அவர் யார் அப்படின்னா அட்டாமிக் எனர்ஜி டிபார்ட்மெண்ட்டோட செக்ரட்டரி. இந்த கமிஷனை வந்து முக்கியமாக எதற்காக ஃபார்ம் பண்ணப்படும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ இந்த நியூக்ளியர் எனர்ஜிலாம் வந்து பீஸ்ஃபுல்லாக எப்படிலாம் யூஸ் பண்ணுறது, ஸோ இந்தியா வந்து நியூக்ளியர் டெக்னாலஜி டெவலப் பண்ணிட்டு, ஸோ இந்த ஹெல்த் கேர் டெவலப் பண்ணிட்டு, ஸோ இந்த அட்டாமிக் எனர்ஜி மூலமாக டெவலப் பண்ணுற ஹெல்த் கேராக இருக்கட்டும், ஃபுட் செக்யூரிட்டியாக இருக்கட்டும், அட்டாமிக் சப்போர்ட்டோட, அதே மாதிரி இந்த எனர்ஜி இண்டிபெண்டன்ஸை கிரியேட் பண்ணுறது, அதாவது இண்டிபெண்டாக வந்து நம்ம எனர்ஜி உற்பத்தி பண்ணுறது தான் எனர்ஜி இண்டிபெண்டன்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கிறதுக்கு ஒரு சப்போர்ட்டாக வந்து விஷயங்கள்லாம் நடத்துறதுக்கு ஒரு டீம் வேணும்ல, ஒரு கமிஷன் வேணும்ல, அந்த கமிஷன் தான் இந்த அட்டாமிக் எனர்ஜி கமிஷன். அந்த கமிஷனோட ஹெட்டாக தான் நம்ம அஜித் குமார் மொஹந்தி அப்பாயிண்ட் பண்ணப்பட்டிருக்கிறார் சேர்மனாக. ரைட்டு. ஸோ இதே மாதிரி நம்ம அத்லெட்டிக் ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியாவோட அத்லெட்ஸ் கமிஷனோட சேர்பர்சனாக அஞ்சு பாபி ஜார்ஜ் அப்பாயிண்ட் பண்ணப்பட்டிருக்கிறார்கள். சரி, அத்லெட்டிக் ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியாவோட சேர்மன் கிடையாது, அத்லெட்டிக் ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியாவோட அத்லெட்ஸ் கமிஷனோட சேர்பர்சனாக அஞ்சு பாபி ஜார்ஜ் அப்பாயிண்ட் பண்ணப்பட்டிருக்கிறார். ரைட்டு. நெக்ஸ்ட், டிஃபென்ஸ். ஸோ இந்தியா டெஸ்ட் பர்கவஸ்திரா கவுண்டர் ட்ரோன் மைக்ரோ மிசைல்ஸ். அதாவது வந்து இந்தியா வந்து இப்போ ரீசெண்டா பர்கவஸ்திரா மைக்ரோ மிசைல் சிஸ்டம் அப்படின்ற ஒரு மிசைல் சிஸ்டம் வந்து டெஸ்ட் ஃபயர் பண்ணி பார்த்துருக்காங்க. சரியா? ஸோ டெஸ்ட் ஃபயர் பண்ணது இது வந்து எதை சப்போர்ட் பண்ணி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எதற்காக இது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு நிமிஷம் வரமாட்டேங்குதுப்பா, வேற ஒன்றும் இல்லை. ஸோ இந்த ட்ரோன் த்ரெட்ஸ்லாம் வந்து கவுண்டர் பண்ணும். ஸோ ட்ரோன் த்ரெட்ஸ்லாம் வந்து தவிர்க்கணும். ஸோ இந்த மாதிரி ட்ரோன் மூலமாக நம்மளுக்கு ஏற்படுற த்ரெட்ஸ் இதெல்லாம் வந்து தவிர்க்கணும். ட்ரோன் அட்டாக்லாம் நடக்கும் பார்த்தீங்களா, அதெல்லாம் வந்து தடுக்கிறதுக்காக இந்த பர்கவஸ்திரா அப்படின்ற மைக்ரோ மிசைல் சிஸ்டம் வந்து டெஸ்ட் ஃபயர் பண்ணி பார்த்துருக்காங்க நம்ம இந்தியா. இது வந்து நம்ம இந்தியன் ஆர்மிக்காகவும் அதே டைம் வந்து இந்தியன் நேவி ஏர்ஃபோர்ஸ்க்கும் யூஸ் ஆகணும் சொல்லியிருக்காங்க. ஸோ இதோட ரேஞ்ச் வந்து 6 கிலோமீட்டர். சரி, அதோட ரேஞ்ச் வந்து 6 கிலோமீட்டர் வந்து இருக்கும். ஸோ இதை ரெடி பண்ணவங்க எக்கனாமிக் எக்ஸ்ப்ளோசிவ் லிமிடெட் தான் வந்து இதை வந்து டெவலப் பண்ணியிருக்காங்க. சரியா? ஸோ இது வந்து ரொம்ப காஸ்ட் எஃபெக்டிவ் சொல்யூஷனாக வந்து இருக்கும். ஸோ இந்த மாதிரி ட்ரோன் த்ரெட்ஸ்க்கு வந்து தவிர்க்கிறதுக்கு ரொம்ப காஸ்ட் எஃபெக்டிவ் சொல்யூஷனாக வந்து இந்த மைக்ரோ மிசைல் சிஸ்டம் வந்து இருக்கும், பர்கவஸ்திரா மைக்ரோ மிசைல் சிஸ்டம் இருக்கும்னு சொல்லி அறிவிச்சிருக்காங்க. ரைட்டு. ஸோ இதே மாதிரி நம்ம டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரி வந்து 2960 கோடி ரூபாய் நம்ம பிடிஎல் கூட ஒரு கான்ட்ராக்ட் போட்டிருந்தாங்க. எதற்காக? எம்ஆர்எஸ்ஏஎம் சர்ஃபேஸ் டு ஏர் மிசைல். சரியா? சர்ஃபேஸ் டு ஏர் மிசைல் ஒன்று வந்து ரெடி பண்ணி கொடுக்கறதுக்காக பிடிஎல் கூட 2960 கோடி ரூபாய் அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்க நம்ம டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரி. ரைட். மீடியம் ரேஞ்ச் சர்ஃபேஸ் டு ஏர் மிசைல். ரைட், கரெக்டா? எம்ஆர்எஸ்ஏஎம். எம்ஆர் மறந்துட்டேன். பேங்கிங். ஆர்பிஐ அலோஸ் ஓவர்சீஸ் பேங்க் டு ஓப்பன் ஐஎன்ஆர் அக்கௌண்ட்ஸ். அதாவது வந்து என்ஆர்ஐ அக்கௌண்ட். அதாவது என்ன கதை பார்த்தீங்கன்னா, என்ஆர்ஐஸ் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க வந்து ஸோ இது வந்து என்ன கதைன்றத ஃபர்ஸ்ட்டாக சொல்லிடுறேன். ஆர்பிஐ வந்து ஒரு எப்படி சொல்றது, இந்த ஆத்தரைஸ்டு பேங்க்ஸோட ஓவர்சீஸ் பிரான்ச்சஸ் இருக்கும் பார்த்தீங்களா, ஆத்தரைஸ்டு ஓவர்சீஸ் பிரான்ச்சஸ். ஸோ அதுக்கெல்லாம் வந்து அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. என்ன அப்ரூவல்? நீங்கள் அங்கே யாராவது என்ஆர்ஐ இருக்காங்க அப்படின்னா அவங்க வந்து இந்தியன் ருபீஸ் அக்கௌண்ட்டே வந்து ஓப்பன் பண்ணி கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி ஒரு அக்ரிமெண்ட் ஒன்று போட்டிருக்காங்க. ஸோ ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு இந்தியன் ருபீஸ் தேவைப்படலாம், இல்லை வந்து இங்கே யாராவது வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கோ இல்லை எக்ஸ்சேஞ்சுக்கோ எக்ஸ்போர்ட்டுக்கோ இம்போர்ட்டுக்கோ பேமெண்ட்ஸ்க்கோ எதுக்கோ அவங்க இந்தியன் ருபீஸ் அவங்களுக்கு யூஸ் ஆகலாம். ஸோ குளோபல் லெவல் ட்ரேடிங்க்கு, ஸோ குளோபல் கிராஸ் பார்டர் டிரான்சாக்ஷன்ஸில் வந்து டிரான்சாக்ஷன் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்க்காக இந்தியன் ருபீஸை அவங்க வந்து குளோபல் லெவலில் யூஸ் பண்ணுறதுக்காக இந்த இனிஷியேட்டிவை ஆத்தரைஸ்டாக அப்ரூவ் பண்ணியிருக்காங்க நம்ம ஆர்பிஐ. ஸோ ஆத்தரைஸ்டு பிரான்ச்சஸ், ஓவர்சீஸ் பிரான்ச்சஸ் இருப்பாங்க பார்த்தீங்களா, ஸோ அவங்க அந்த பிரான்ச்சஸில் நான் ரெசிடென்ஷியல்ஸ் வந்து நான் ரெசிடென்ஷியல்ஸ் வந்து
இந்தியன் ருப்பியை வந்து யூஸ் பண்ணி இந்தியன் ருப்பி அக்கௌண்ட்டை வந்து யூஸ் பண்ணி கொள்ளலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இனிமேல் வந்து உங்களோட பேலன்ஸ் வந்து நீங்கள் ஐநார் அக்கௌண்ட்டில் வச்சுக்கிங்க அப்படின்னா ஸோ அதை வந்து நீங்கள் டிரான்சாக்ஷன் செட்டில்மெண்ட்டுக்கு வந்து யூஸ் பண்ணி கொள்ளலாம். ஸோ அதை வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதனால் வந்து பிரச்சனை இல்லை, நீங்கள் வந்து டாலராக தான் வச்சிருக்கணுன்ற அவசியம் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா? ஆர்பிஐ கவர்னர் சஞ்சய் மல்ஹோத்ரா, ஃபவுண்டர் 1935, ஹெட் குவார்ட்டர்ஸ் மும்பை. ரைட்டு. ஸோ இதே மாதிரி நம்ம ஹெச்எஸ்பிசி இந்தியா இருக்காங்களே, அவங்களுக்கு வந்து இப்போ ஆர்பிஐ வந்து ஒரு அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னா, நீங்கள் வந்து நியூ பிரான்ச்சஸ் வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம்னு சொல்லி அப்ரூவல் கொடுத்ததன் மூலமாக கிட்டத்தட்ட 20 நியூ பிரான்ச்சஸை வந்து மேஜர் சிட்டிஸில் ஓப்பன் பண்ண போகிறாங்க நம்ம ஹெச்எஸ்பிசி இந்தியா. ஹெச்எஸ்பிசி இந்தியா பேங்க் வந்து கிட்டத்தட்ட ஒரு 20 நியூ பிரான்ச்சஸை வந்து ஆர்பிஐ அப்ரூவலை எடுத்து ஓப்பன் பண்ண போகிறாங்க. ரைட்டு. நெக்ஸ்ட், பேங்க் ஆஃப் பரோடா லான்ச்சஸ் லிக்விட் எஃப்டிஸ் டு ஷோர் அப் டெபாசிட்ஸ். அதாவது பேங்க் ஆஃப் பரோடா வந்து ஃபிக்ஸட் டெபாசிட் ஸ்கீம்ஸ்ல வந்து நிறைய ஃபீச்சர்ஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்க. அதில் முக்கியமான ஒரு ஃபீச்சர் வந்து லிக்விட் ஃபிக்ஸட் டெபாசிட் அப்படின்ற ஃபீச்சர் தான். ஸோ இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்படின்னா நீங்கள் வந்து எப்படி சொல்றது, நீங்கள் வந்து ஒரு ஃபிக்ஸட் டெபாசிட் போடுறீங்க அப்படின்னா அதுல நீங்கள் வந்து பார்ஷியலாக வந்து வித்ட்ராயிலே பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா? ஸோ இப்போ நீங்கள் வந்து ஒரு 5000 ரூபாய் இனிஷியல் டெபாசிட் போட்டிருக்கீங்க அப்படின்னா ஸோ நீங்கள் வந்து 1000 ரூபா வந்து அந்த மினிமம் ஒரு 1000 ரூபா வந்து நீங்கள் வந்து வித்ட்ரா பண்ணி கொள்ளலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீச்சரை வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஃபிக்ஸட் டெபாசிட்ஸ்க்கு நம்ம பேங்க் ஆஃப் பரோடா, அது பேர் லிக்விட் ஃபிக்ஸட் டெபாசிட் அப்படின்ற ஒரு ஃபீச்சரை வந்து கொண்டு வந்திருக்காங்க நம்ம பேங்க் ஆஃப் பரோடா. ஒரு 5000 ரூபா நீங்கள் ஜென்ரலாக ஒரு இதுக்காக சொல்கிறேன், ஒரு 5000 ரூபா நீங்கள் போடுறீங்க அப்படின்னா 1000 ரூபா வந்து அதில் நீங்கள் எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இதோட ரேஞ்ச் வந்து 12 மாதத்துலேருந்து 60 மாதம் வரையும் இந்த டெபாசிட் டென்யூர் வந்து நம்ம நிறைய பிளான்ஸ் வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரைட்டு. கிளியர்? ஸோ பிஓபியோட சிஓ யாரு? தேவ்தத்தா சந்த், ஹெட் குவார்ட்டர்ஸ் வதோதரா, குஜராத், ஃபவுண்டர் 1908. எஸ். ஸோ இதே மாதிரி நம்ம பேங்க் ஆஃப் பரோடா வந்து இந்தியன் எக்கானோட ஜிடிபி ரேட் வந்து அறிவிச்சிருக்காங்க. 6.8% அறிவித்திருக்கிறார்கள். சரியா? இந்தியாவோட ஜிடிபி ரேட் ஃபினான்ஷியல் 2025க்கு 6.8% இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம இந்தியன் எக்கானமியோட ஜிடிபியை வந்து கால்குலேட் பண்ணியிருக்காங்க நம்ம பேங்க் ஆஃப் பரோடா. ரைட்டு. இன்டர்நேஷனல் IREDA, SJVN, GMR and NEA seals partnership for hydropower project in Nepal. அது நேபாள் இங்கே விட்டனா? எஸ். ஸோ அதாவது ஒன்றும் இல்லையா, நம்ம IRDA இருக்காங்களா, இந்தியன் ரெனியூபிள் எனர்ஜி டெவலப்மெண்ட் ஏஜென்சி, இவங்க வந்து ஒரு ஜாயிண்ட் வெஞ்சர் அக்ரிமெண்ட் போட்டுருக்காங்க. யார் கூட? SJVN லிமிடெட், GMR எனர்ஜி லிமிடெட் அண்ட் நேபாள் எலக்ட்ரிக் அத்தாரிட்டி, 3 பேரும் சேர்ந்து ஒரு ஜாயிண்ட் வெஞ்சர் அக்ரிமெண்ட் வந்து போட்டிருக்காங்க. இதன் மூலம் என்ன பண்ண போறாங்க அப்படின்னா, நேபாளில் ஒரு 900 மெகாவாட்டுக்கான ஹைட்ரோ எலக்ட்ரிக் ப்ராஜெக்ட் வந்து பண்ண போறாங்க. உப்பேர்கார்னேலி அப்படின்ற இடத்துல உப்பேர்கார்னேலி ஹைட்ரோ எலக்ட்ரிக் ப்ராஜெக்ட் வந்து 900 மெகாவாட்டுக்கு பண்ண போறாங்க நேபாளில். ஸோ இதன் மூலமா என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ அவங்களுக்கு எனர்ஜி செக்யூரிட்டி ஏற்படுத்த முடியும். அதே டைம்ல வந்து அவங்களுக்கான எப்படி சொல்ற ரினியூவல் எனர்ஜி க்ரோத்தும் வந்து நேபாளுக்கு இருக்கும். ஸோ அதற்கு இந்தியா சப்போர்ட் பண்ண மாதிரி இருக்கும். அதற்கான ஒரு ஜாயிண்ட் வெஞ்சர் அக்ரிமெண்ட் தான் இந்த அக்ரிமெண்ட். யார் போட்டிருக்கா? IREDA, SJVN, GMR எனர்ஜி அண்ட் நேபாள் எனர்ஜி எலக்ட்ரிசிட்டி அத்தாரிட்டியோட சேர்ந்து போட்டிருக்காங்க. சரி, IREDA ஹெட் குவார்ட்டர்ஸ் நியூ டெல்லி, ஃபவுண்டர் 1987, CMD பிரதீப் குமார் தாஸ். ரைட். ஸோ இதே மாதிரி நம்ம பவர் ஃபைனான்ஸ் கார்பரேஷன் 120 மில்லியன் yen லோன் வாங்கியிருந்தாங்க. யார்கிட்ட? ஜப்பானோட JBIC இருந்து. சரியா? ஜப்பான் பேங்க் ஆஃப் இன்டர்நேஷனல் வரும். ஸோ JBIC இருந்து 120 பில்லியன் yen வந்து லோன் வாங்கியிருக்காங்க நம்ம பவர் ஃபைனான்ஸ் கார்பரேஷன். ரைட்டு. நெக்ஸ்ட், எஸ், மைட்டி லான்ச்சஸ் சைபர் செக்யூரிட்டி கிராண்ட் சேலஞ்ச் 2.0. அதாவது நம்ம மைட்டி மினிஸ்ட்ரி இருக்காங்களா, அதாவது மினிஸ்ட்ரி ஆஃப் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, அவங்க வந்து நம்ம DSCIயோட ஒரு கொலாபரேஷனை வச்சு, அசோசியேஷனை வச்சு சைபர் செக்யூரிட்டி கிராண்ட் சேலஞ்ச் 2.0 அப்படின்னு சொல்லி ஒரு சேலஞ்சை வந்து இனாகிரேட் பண்ணி வச்சிருக்காங்க, லான்ச் பண்ணி வச்சிருக்காங்க. சரி, அது முக்கியமாக வந்து இந்த API செக்யூரிட்டி, சரியா, ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் செக்யூரிட்டி அப்படின்னு இருக்கும். ஸோ அப்ளிகேஷன் ப்ரோக்ராமிங் இன்டர்ஃபேஸ் செக்யூரிட்டி, API அப்ளிகேஷன் ப்ரிஃபரன்ஸ் லாங்குவேஜ் நினைக்கிறேன், அப்ளிகேஷன் ப்ரிஃபரன்ஸ் லாங்குவேஜ் செக்யூரிட்டியாக இருக்கட்டும். ஸோ அந்த API செக்யூரிட்டின்னு சொல்லுவாங்க, அது டேட்டா ப்ரொடக்ஷனாக இருக்கட்டும். ஸோ இந்த வேரியபிள் பைரசி, ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த க்ளோன் ஆப் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரி சைபர் செக்யூரிட்டி சேலஞ்சஸை வந்து சரி பண்ணுறதுக்கான சைபர் செக்யூரிட்டி இஷ்யூஸை வந்து சரி பண்ணுறதுக்கான ஒரு சேலஞ்சாக தான் இந்த சைபர் செக்யூரிட்டி கிராண்ட் சேலஞ்ச் 2.0 அறிவிக்கப்பட்டிருக்கிறது மைட்டி மினிஸ்ட்ரினால. ஸோ இதன் மூலம் வந்து நேஷனல் சைபர் செக்யூரிட்டி காம்படன்சியை வந்து இன்க்ரீஸ் பண்ண முடியும், அதே டைம் வந்து கெப்பாசிட்டி பில்டிங்கும் பண்ண முடியும். அப்படின்றதுக்காக தான் டிஜிட்டல் ஃபியூச்சரை வந்து முன்னெடுத்து இந்த கெப்பாசிட்டி பில்டிங்லாம் வந்து நம்ம பண்ண முடியும் இந்த சேலஞ்ச் மூலமாக அப்படின்னு சொல்லி மைட்டி மினிஸ்ட்ரி வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. மைட்டி மினிஸ்ட்ரி யாரு? அஸ்வினி வைஷ்ணவ், அவரோட கான்ஸ்டிட்யூன்சி ஒடிசா. ரைட்டு. ஸோ இதே மாதிரி நம்ம நேஷனல் டர்மரிக் போர்டு வந்து நம்ம இந்தியாவில் வந்து நேஷனல் டர்மரிக் போர்டு அப்படின்னு சொல்லி புதுசாக வந்து ஒரு மஞ்சளுக்காக ஒரு போர்டே வந்து தொடங்கி இருக்காங்க. சரியா? ஒரு தனியாக வந்து ஒரு அமைப்பே வந்து தொடங்கப்பட்டிருக்கிறது. சரியா? ஒரு ஆணையமே தொடங்கப்பட்டிருக்கிறது, வாரியம்.
எப்படி வேணா வச்சுக்கலாம். ஸோ கேபினட் அப்ரூவ்ஸ் 11,440 crore ரிவைல் பேக்கேஜ் ஃபார் டெப்ட் ரிட்டன் RINL, அதாவது ராஷ்டிரிய இஸ்பேட் நிகாம் லிமிடெட், வைசாக் ஸ்டீல்னு சொல்லுவாங்கல்ல. ஸோ அதோட கடன் பிரச்சனையை சரி பண்ணணும் அப்படின்றதுக்காக நம்ம யூனியன் கேபினட் வந்து 11,440 கோடி ரூபாய் வந்து சாங்ஷன் பண்ணியிருக்காங்க. சரியா? ஸோ இதன் மூலமா வந்து அவங்களோட ஃபினான்ஷியல் சேலன்ஸ்ல இருந்து அவங்க வெளியே வந்து அவங்க இன்னும் கொஞ்சம் பிசினஸ் டெவலப் பண்ணி இன்னும் கொஞ்சம் அவங்களோட ஃபினான்ஷியலை ஸ்ட்ரென்தன் பண்றதுக்கு யூஸா இருக்கும்னு சொல்லி 11,440 கோடி ரூபாய் பேக்கேஜை வந்து சாங்ஷன் பண்ணியிருக்காங்க நம்ம யூனியன் கேபினட். யாருக்கு? ராஷ்டிரிய இஸ்பேட் நிகாம் லிமிடெடுக்கு. ரைட்டா? ரைட்டு. எஸ். PM Modi distributed 6.5 million property cards under SVA MITVA scheme, Swamitva scheme to beneficiaries across 12 states and union territories. அதாவது வந்து ஸ்வமித்வா ஸ்கீம்ன்றது என்னன்னா ட்ரோன் மூலமா லேண்டை வந்து செக் பண்ணி ட்ரோன் மூலமா அந்த லேண்டோட ஓனர்ஷிப் யார்கிட்ட இருக்கு அப்படின்னு சொல்லி ஸோ அதற்கான ஒரு ப்ராப்பர்ட்டி கார்டு ரெடி பண்ணி கொடுக்குறதா இந்த ஸ்வாமித்வா ஸ்கீமோட வேலை. ஸோ அந்த ஸ்கீமு கீழே கிட்டத்தட்ட 6.5 மில்லியன் ப்ராப்பர்ட்டி கார்ட்ஸை வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்காரு நம்ம மோடி ஐயா. ரைட்டா? ரைட்டு. டன் டன். ஸ்டேட். ஸோ US ஓப்பன் 5th இந்தியன் கவுன்சிலேட் இன் பெங்களூரு. அதாவது பெங்களூர்ல யுனைடெட் ஸ்டேட்ஸ் வந்து அவங்களோட 5வது கவுன்சிலேட்டை ஓப்பன் பண்ணிருக்காங்க. அவங்களோட 5வது கவுன்சிலேட்டா எப்படி சொல்றது, தூதரகம் மாதிரி வச்சுக்கோங்களேன். ஸோ 5வது கவுன்சிலேட்டை இந்தியாவில் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அதுவும் எங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெங்களூர்ல ஓப்பன் பண்ணியிருக்காங்க. சரியா? ஸோ இதன் மூலமா வந்து நம்ம இந்தியா யூஎஸ்க்கான ஒரு எப்படி சொல்றது ரிலேஷன்ஷிப் வந்து ஸ்ட்ரென்தன் பண்றதுக்காக இருக்கட்டும். அதே டைம்ல வந்து இது வந்து இப்போதைக்கு டெம்பரரியா JW மேரியாட் ஹோட்டல்ல வந்து இயங்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பெர்மனன்ட் பில்டிங் வர வரையும். ஆனால் பெங்களூர்ல ஒரு பெர்மனன்டான ஒரு கவுன்சிலேட் வந்து வரப்போகிறது. ஸோ இதன் மூலமா வந்து எப்படி சொல்றது அவங்க பண்ற இந்த ப்ராசஸ் எல்லாம் வந்து ஈஸி பண்றதுக்காக இருக்கட்டும். அதே டைம்ல வந்து லார்ஜ் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் ப்ரொஃபஷனல்ஸ் கர்நாடகால இருந்து வந்து எப்படி சொல்றது அந்த US விசா ப்ராசஸ் எல்லாம் பண்றாங்க. ஸோ அதெல்லாம் வந்து பெங்களூர்லயே அவங்க இனிமேல் பண்ணிக்கொள்ளலாம் அப்படின்றதுக்காக தான் இந்த கவுன்சிலேட்டை வந்து கொண்டு வந்திருக்காங்க US பெங்களூர்ல. சரியா? எஸ். ஸோ கர்நாடகாவோட கேபிட்டல் பெங்களூரு, CM சித்தராமையா, கவர்னர் தவர்சந்த் கெலாட். ரைட்? ரைட். ஸோ இதே மாதிரி IBC நம்ம US பேஸ்ட் கம்பெனியான IBC வந்து லித்தியம் அயான் கிகா ஃபேக்டரியை வந்து கர்நாடகாவில் வந்து ஓப்பன் பண்ண போறாங்க. சரி, ஓப்பன் பண்ண போறாங்க. சரி, IBC லித்தியம் அயான் கிகா ஃபேக்டரியை கர்நாடகாவில் ஓப்பன் பண்ண போறாங்க. ஸோ அதுக்காக எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ண போறாங்கன்றது யாராவது தெரிஞ்சால் சொல்லலாம். ஸோ அதுக்கான இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளோன்னு சொல்லலாம். கிளாஸ் பா. ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளோன்றதை கீழே கமெண்ட்ல சொல்லுங்க பார்ப்போம். நெக்ஸ்ட் GDP. ஸோ இந்தியாஸ் ஃபினான்ஷியல் growth forecast cut to 6.5% by IMF. ஸோ மேஜர் இருக்கு. ஸோ 6.5% வந்து இந்தியாவோட GDP-யை வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லி IMF வந்து அவங்களோட முன்னாடி ரிவைஸ் பண்ண வந்து குறைச்சிருக்காங்க. சரியா? ஸோ இந்தியாவோட GDP முன்னாடி வந்து 6.8 இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. அதை வந்து இல்லை 6.8லாம் இருக்காது, GDP 6.5% தான் இருக்குன்னு சொல்லி இன்டர்நேஷனல் மானிட்டரி ஃபண்ட் வந்து அறிவித்திருக்கிறார்கள். சரியா? ஸோ இது வந்து இந்த வருஷத்துக்கு மட்டும் ஃபினான்ஷியல் 25க்கு மட்டும், ஃபினான்ஷியல் 26க்கு 6.8% தான் இருக்கும், அதே தான் மெயின்டைன் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுல இந்த சேஞ்ச் இருக்காது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் அது மேபி நீ அடுத்த வருஷம் வர்றப்ப தான் அது நம்மளுக்கு தெரியும். வர்றப்ப பார்ப்போம். ரைட்டா? ஸோ இன்டர்நேஷனல் மானிட்டரி ஃபண்டோட ஹெட் குவார்டர்ஸ் வாஷிங்டன் DC, USA, ஃபவுண்டர் 1944, MD கிறிஸ்டலினா ஜார்ஜிவியா. ரைட். அதே மாதிரி நம்ம ஃபிக்கி ஃபெடரேஷன் ஆஃப் இன்டர்நேஷனல் சேம்பர் ஆஃப் காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரீஸ். ஸோ அவங்க வந்து இந்தியாவோட GDP எவ்வளோன்னு சொல்லியிருக்காங்க, 6.4% இந்தியாவோட GDP இருக்குன்னு சொல்லி ஃபோர்காஸ்ட் பண்ணியிருக்காங்க. கிளியர்? கிளியர். அம்பாசிடர். ஸோ கோயல் சால்ட் ரோப்ஸ் இன் கரிஷ்மா கபூர்ஸ் பிராண்ட் அம்பாசிடர். ஸோ கோயல் சால்ட் அப்படின்னு சொல்லி ஒரு சால்ட் கம்பெனிக்கு வந்து நம்ம கரிஷ்மா கபூர் வந்து பிராண்ட் அம்பாசிடராக அப்பாயிண்ட் பண்ணப்பட்டிருக்கிறார்கள். ஸோ இப்போ ஒரு சால்ட் கம்பெனி இருக்குன்றது எனக்கு இன்னைக்கு தான் தெரியும் உண்மையிலேயே. ஸோ கோயல் சால்ட் அப்படின்னு சொல்லி ஒரு சால்ட் கம்பெனி இருக்குன்னு. ஸோ அதுலேயும் வந்து அவங்க முக்கியமாக வந்து இப்போ பிளாக் சால்ட் ஒன்று வந்து லான்ச் பண்ண போறாங்க. ஸோ அதற்கும் வந்து இவங்க முக்கியமான ஒரு பிராண்ட் அம்பாசிடராக வந்து செயல்படுவாங்க. ஸோ அவங்களோட பிராண்டோட ப்ராடக்ட்ஸ்லாம் வந்து ப்ரொமோட் பண்ணுறதுக்கும் அம்பாசிடராக வந்து இவங்க இருப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்க வந்து ப்ரீமியம் எடிபிள் சால்ட்ஸ் ரெடி பண்ணுறவங்க தான் இந்த கோயல் சால்ட் கம்பெனி. ஸோ அவங்களோட பிராண்ட் அம்பாசிடராக தான் கரிஷ்மா கபூர் அப்பாயிண்ட் பண்ணப்பட்டிருக்கிறார். ரைட்? ரைட். ஸோ இதே மாதிரி நம்ம பூமா இந்தியாவோட பார்ட்னர்ஷிப் வச்சுருந்தாங்க PV சிந்து அம்பாசிடராக. எதற்காக? ஸோ அந்த பேட்மிண்டன் இண்டஸ்ட்ரீஸ்குள்ள பூமா வந்து முதல்ல அவங்களோட இந்த ஸ்போர்ட்ஸ் வேர் ப்ராடக்ட்ஸை வந்து கொண்டு போகிறாங்க PV சிந்து மூலமாக. சரியா? எஸ். நெக்ஸ்ட். அவ்வளோதான் முடிந்தது. ஸோ எஸ், கிளியர்? கிளியர். ஸோ ஸ்டாட்டிக் ஒரு தடவை பார்த்துக்கோங்க ஃபுல்லாக. ஸோ இது நான் தனித்தனியாக விசா வச்சிருந்தேன்னா நீங்கள் மாட்டிட்டு இருக்க மாட்டீங்க. சொல்ல முடியாத மாதிரி தான் இருக்கும். ஆன்சர் நான் திருப்பி சொல்கிற மாதிரி ஆயிடும், அதனால வைக்கல. ஸோ இப்போ ரீசெண்டாக ஹையர் எஜுகேஷனோட செக்ரட்டரியா யார் பொறுப்பெடுத்தாரு? இப்போ தான் சொன்னேன் வினித் ஜோஷி. எஸ். டேஷ் லான்ச்சஸ் சன்சித் லாப் ஸ்கீம் ஸ்டார்டிங் அட் 30,000 per year.
ஃபார் இயர். எந்த கம்பெனி வந்து இந்த சன்ஷித் லாப் அப்படின்ற ஸ்கீமை வந்து கொண்டு வந்திருக்காங்க ப்ராடக்டை? ஸ்ரீராம் லைஃப் இன்சூரன்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. பிஎஃப்சி சைன்ஸ் டேஷ் லோன் பேக் வித் ஜப்பான் ஜேபிஐசி. ஜப்பான் ஜேபிஐசியோட பிஎஃப்சி வந்து எவ்வளோ லோன் கொடுத்தாங்க? 120 மில்லியன் என், பில்லியன் என். சுவாமி விவேகானந்தா யுவசக்தி மிஷன் இப்போ ரீசெண்டாக எந்த ஸ்டேட்டில் லான்ச் பண்ணாங்க? மத்திய பிரதேசில் லான்ச் பண்ணாங்க. ஃபெடரரோட இந்த கிராண்ட் ஸ்லாம் மேட்ச் கவுண்ட் ரெக்கார்டை யார் இப்போ ரீசெண்டாக பிரேக் பண்ணியிருக்கா? செர்பியாவை சேர்ந்த நவாக் ஜோகோவிக் பிரேக் பண்ணியிருக்காரு. ரைட்டா? ஸோ அவ்வளோதான் மக்களே. ஸோ இன்னைக்கான எப்படி சொல்கிறது, இன்னைக்கான லைவ் கொஞ்சம் கிளியராக முடிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். சரியா? ஸோ உங்களுக்கு இதில் வேறு ஏதாவது queries-ஓ இஷ்யூஸோ டவுட்ஸோ இருந்துச்சுன்னா எப்போனாலும் நீங்கள் இன்ஸ்டால காண்டாக்ட் பண்ணலாம். ஸோ இது தவிர உங்களுக்கு வேறு ஏதாவது பிரச்சனை, ஏதோ இஷ்யூ, ஏதோ கன்ஃபியூஷன்ஸ் எதுனாலும் சரி, படிக்கிறதுலையா இருக்கட்டும், இல்லை பேங்க் எக்ஸாம்ஸு, ஸோ வேறு ஏதாவது உங்களுக்கு ப்ரிப்பரேஷன்ஸ்லேயோ இல்லை ஏதாவது ஐடியாஸ் தேவைப்படுதோ, எதாக இருந்தாலும் எப்போனாலும் நீங்கள் நம்ம டீமில் யாருனாலும் காண்டாக்ட் பண்ணலாம். ஸோ என்னோட ஐடி எல்லாருக்கும் தெரியும், DAV_3073. ஸோ வேணும்னா எப்போனாலும் என்னால் மெசேஜ் பண்ணுங்கள், பார்த்து சரி பண்ணிக்கலாம். ஓகேவா? ஓகே மக்களே. ஸோ எனக்கான எக்ஸ்ப்ளனேஷன் கரெக்டாக முடிச்சிருக்கேன். ஸோ வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா எப்போனாலும் நீங்கள் கேளுங்க. ஓகே, டாடா, பபாய், see you.